ஐபிஎல் 2026 சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ வரைக்கும் 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. மொதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஆடினாங்க. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்தது. இதில் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக போனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே செம்மையாக அடி ஜெயிச்சிட்டாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் 26 பால்லேயே அடிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. அவங்களுடைய பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. போன வருஷம் என்ன சாம்பியன்ஸாக என்ன முடித்தாங்களோ அதே ஃபார்மை திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரஜத் பட்டிடார் ரொம்ப நல்லா கேப்டன் பண்ணார். எஸ்ஆர்ஹெச் என்ன தான் வந்துட்டு 20 ஓவரில் 201 அடிச்சிருந்தாலும் இஷான் கிஷனே 80 ரன் அடித்தார் 38 பாலில். அனிகேத் வர்மா அவர் வந்துட்டு குயிக்காக ஒரு 43 ரன் அடித்தார். ஆனால் ஆர்சிபி வந்துட்டு 15 ஓவர்லேயே 202 ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. கிட்டத்தட்ட நடந்த எல்லா மேட்சுமே முக்கால்வாசி ஒரு ஒன் சைடு மேட்சாக தான் இருந்தது. ஆர்சிபியாக இருக்கட்டும், நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த கேகேஆர் வர்சஸ் எம்ஏஆர் இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒன் சைடு மேட்சஸ் தான் இருக்குது. இப்போ ஆர்சிபி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேவிட் படிக்கல் ரொம்ப சூப்பராக ஆடினார். அவர் எஸ்எம்ஏடி அண்ட் லீக் ஃபார்மேட், டொமஸ்டிக் ஃபார்மர் சூப்பராக கண்டினியூ பண்ணார். டேவிட் படிக்கல் வந்துட்டு 26 பாலில் 61 ரன்னும், விராட் கோலி வந்துட்டு 38 பாலில் 69 ரன்னும் அடிச்சிருந்தார். ஆர்சிபி பவுலிங்கில் ஜேக்கப் டஃபி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். வெறும் 22 ரன்னு கொடுத்துட்டு 3 விக்கெட் எடுத்தார். அவர் தான் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ரொம்ப நல்லா ஆடினார். வேர்ல்டு கப்பில் எப்படி ஆடினாரோ அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணார். 38 பாலில் 80 ரன் அடிச்சு சூப்பராக இஷான் கிஷன் ஆடினார். ஸோ இந்த வாட்டி ஆர்சிபியோட ஸ்குவாடு ரொம்பவே பேலன்ஸ்டாக இருந்தது. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல டெத் பவுலிங் இருக்குது, ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது ஆர்சிபிக்கு. ஆனால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் தான் ஒரு கடப்பார பேட்டிங் மாதிரி தெரியுது. அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷனு, இவங்க சப்போஸ் இவங்க ஃபெயில் ஆகிட்டா யார் காப்பாற்றான்ற முடிவு ஒன்று இருக்குது. பவுலர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப வீக்காகவே இருக்குது. பவுலிங் அந்தளவுக்கு இல்லை. எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, கேகேஆர் இந்த மாதிரி டீமுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி வந்துட்டு சிஎஸ்கே நேற்று மேட்சே தோத்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் பவுலிங் இல்லாமல். ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு டாப் டீம்ஸ் எல்லாமே ஆர்சிபியாக இருக்கட்டும், எம்ஐயாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஸோ லுக்கிங் ஃபார் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அடுத்த மேட்ச் என்ன நடந்தது, கேகேஆர் வர்சஸ் எம்ஐ எங்கே நடந்தது? வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் கேகேஆர் வந்துட்டு டாஸ் தோற்று பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க. இதில் 220 ரன்ஸ் அடித்தாங்க 20 ஓவரில். அஜிங்கே ரஹானே ரொம்ப சூப்பராக ஆடினார். 40 பாலில் 67 ரன்னும். அங்கிரிஷ் ரகுவன்ஷி அவர் வந்துட்டு 29 பாலில் 51 ரன்னு அடிச்சு ரொம்ப சூப்பராக ஆடினார். ரிங்கு சிங்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடினார். 33 பால் 21 பாலில் 33 ரன்னு. ஆனால் எம்ஐ பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 220 ரன்ஸ்ன்றது 19.1லேயே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே எம்ஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறது தான் வழக்கம். இதுதான் மொதல் டைம் எம்ஐ வந்துட்டு மொதல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு சீசனில். எம்ஐ ஒரு கன்சைடாக இருக்குது. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும். ரோஹித் சர்மா டாப் ஸ்கோரர் இருந்தார் மேட்ச்சில். 38 பாலில் 78 ரன்னும். ரியான் ரிக்கட்டர் ரொம்ப சூப்பராக ஆடினார். குவிண்டன் டி காக் ஆடுவார்னு நினச்சா பார்த்தா வந்துட்டு ரியான் ரிக்கட்டர் ரொம்ப நல்லா ஆடி ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனார் மேட்சை. வெறும் 43 பாலில் 81 ரன்னு. ஷர்துல் தாக்கர் வேறு மாதிரி ஒரு பவுலிங்கு. வெறும் 39 ரன்னு கொடுத்துட்டு ஒரு 3 விக்கெட்டு அசால்ட்டாக தூக்கிட்டார் ஷர்துல் தாக்கர். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மா கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட எம்ஐ வர்சஸ் கேகேஆர் முக்கால்வாசி அடுத்த ஆடின மேட்ச்சில் எம்ஐ தான் ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க கேகேஆரை. ஸோ கேகேஆருக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பவுலிங்கும் இல்லை. மேபி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில போகிற மேட்ச்சில். ஸோ என்ன மாதிரி டீம் காம்பினேஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னா குவஹாத்தியில் நடந்தது. பர்சாபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் இதில் நடந்தது. இதில் வந்துட்டு சென்னை டாஸ் தோற்று பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. என்னதான் மழைலாம் பயங்கரமாக பெய்ஞ்சிருந்தாலும், ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் டாஸ் தோற்றுட்டாங்க. டாஸ் தோற்று அவங்களால வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப பால் பயங்கரமாக ஸ்விங்காச்சு, பயங்கர மூவ்மெண்ட் இருந்தது, ஒன்றுமே பண்ண முடியல. ஆர்ச்சராக இருக்கட்டும், ஆண்ட்ரி பர்கராக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. வெறும் 19.4லேயே வந்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 127 தான் அடிச்சு.
ரவீந்திர ஜடேஜா அவரும் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. அவரு சிவன் டுபேயோட விக்கெட் எடுத்தாரு, ரொம்ப சூப்பராக போட்டு. அவர் 4 ஓவரில் வந்துட்டு வெறும் 18 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு. சர்ஃப்ராஸ் கானும் சிவன் டுபே 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஓவர்டன் தான் நல்லா ஆடினாரு. நான் என்ன நினச்சேன், ஓவர்டன் பிளேயிங் இருக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஓவர்டன் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஸோ ப்ரீவியஸ் இல்லாத குறை வந்துட்டு ஓவர்டன் கொஞ்சம் தீர்த்தான்னு சொல்லலாம். என்னதான் வந்துட்டு பவுலிங் இல்லைன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாலும் பேட்டிங் அதை விட மட்டமாக இருக்குது வர வர. ப்ரீவியஸ் இல்லை, ஆயுஷ் மாத்திரை அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. அண்டர்-19 வேர்ல்ட் கப்லேயே வந்துட்டு அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை ஆயுஷ் மாத்திரையெல்லாம். ஸோ அப்புறம் வந்துட்டு ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக என்ன கேட்டால் உருவில் பட்டேல் ஆடலாம். அப்புறம் சர்ஃபாஸ் நல்லா ஆடினார், நல்லா ஆடினார், சிவன் டுபேயும் நல்லா ஆடினாங்க. மெயினாக வந்துட்டு மேட்சை காப்பாற்றி கொடுத்ததே வந்துட்டு ரொம்ப சிவன் டுபே, சர்ஃபாஸ் கானு, அப்புறம் வந்துட்டு இது ஜேமி ஓவர்டன், இவங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடி காப்பாற்றி கொடுத்தாங்க. மற்றபடி இல்லைன்னா வந்துட்டு சிஎஸ்கேவோட ஸ்கோர் 100 கீழே போயிருக்கோம். வெறும் 12.1 ஓவர்லேயே வந்துட்டு 128 ரன் ஈஸியாக அடிச்சு சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பவுலிங்கும் ரொம்ப போராக இருந்தது. சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு அவுட் பிளேட் பண்ணிட்டாங்க நேற்று மேட்ச்சில் சென்னையை. வைபவ் சூரியவன்சி வர்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸு, வெறும் 17 பால் 52 ரன் அடிச்சு 5 6 4 4 சூப்பராக ஆடினார் வைபவ் சூரியவன்சி. அந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரொம்ப சூப்பராக ஆடினார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு செகண்ட் பெடல் ஆடின மாதிரியே ஆடினார். 36 பாலில் 38 ரன் அடிச்சு சூப்பராக ஆடினார். அப்புறம் துருவ் ஜுரல் அவர் 9 பாலில் 18 ரன் அடிச்சு ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ரியான் பராக 14 ரன்ஸ் ஆஃப் 11 பால்ஸு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே பர்கர் பிளேயர் ஆஃப் தி மேட்சாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆர்ஆர் வந்துட்டு பவர் பிளேலேயே வந்துட்டு 74 ரன் அடிச்சிட்டாங்க. நான் என்ன சிஎஸ்கே ஆடுற பேட்டிங்கை பார்த்தா இன்னும் பிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பால் பயங்கரமாக அணைஞ்சுது. ஸோ ஒரு 150 160 ரன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவங்க என்ன தான் 128 ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஆடிருந்தாலும் ஆனால் ஆர்ஆர் ஆடின கட்டிக்கு வந்துட்டு நேற்று ஈஸியாக 200 வச்சிருந்தாலும் ஆர்ஆர் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவுலிங்கும் சரி அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபீல்டிங்லேயே நிறைய மட்டமான ஃபீல்டிங் பண்ணாங்க, நிறைய கேச்சஸ் விட்டாங்க, அந்தளவுக்கு ஃபீல்டிங்ஸ் இல்லை. என்னை கேட்டால் ராமகிருஷ்ணா கோஷுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பவுலிங்கில். அது போக வந்துட்டு சஞ்சு சாம்சன், நாய்ஸ் மாத்திரை ஷுட் ஓப்பன். ருத்ராஜ் வந்துட்டு நம்பர் 3ல போட்டு ஒரு இதுவாகவே இருக்கும், ஒரு இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஃப்ளெமிங் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில. ஃப்ளெமிங் எதுக்கு கோச்சாக இருக்காருன்னு தெரில. என்ன தான் மட்டமான டீம் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். மெகா ஆக்ஷன்லேயே சொல்கிறதுனால மினி ஆக்ஷன் என்ன பண்ண முடியும்னு தெரில. நிறையா வந்துட்டு என்ன தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸு லாஸ்ட் சீசன் எண்ட் ஆஃப் த சீசனில் வந்து நல்லா ஆடினாலும் இந்த சீசன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. உருவில் பட்டேல் லாஸ்ட் சீசனே ரொம்ப நல்லா ஆடினார். ஆனால் வந்துட்டு ஏன் வந்து பிளேயிங் லெவனில் சான்சஸே தரலன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். நாம் டீம் எடுத்த அப்புறம் வந்துட்டு சென்னை பவுலிங் தான் வீக்கு, பவுலிங்கை வந்துட்டு நூர் அகமது மட்டும்தான் நம்பி போடலாம், மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா எல்லிசி இன்ஜுரி ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தா பேட்டிங் அதை விட வீக்காக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சிஎஸ்கே இந்த சீசனில். ஸோ அடுத்த 2 மேட்சுமே ரொம்ப ஒரு டாப் டீம்ஸு. ஆர்சிபியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், 2 லாஸ்ட் சீசன் ஃபைனலிஸ்ட்டாக வந்த டீமு. ஒரு சாம்பியன் டீமு, ஒன்று வந்துட்டு ரன்னர் அப் டீமு. என்ன பண்ண போகிறாங்கன்னு சுத்தமாக தெரில. ஸோ சிஎஸ்கேக்கு வந்துட்டு காம்பினேஷன் சீக்கிரம் செட் ஆகணும். நல்ல ஒரு பிளேயிங் லெவனை எடுத்து நல்லா எல்லாமே பேட்டிங் முக்கியமாக ரொம்ப நல்லா ஆடினா மட்டும்தான் சிஎஸ்கேவால் இந்த சீசனில் குவாலிஃபை ஆக முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.